எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறப்ப மட்டும் ஆம்புலன்ஸ் வந்துடும். அது எப்படின்னு தெரில. நேற்று அதே மாதிரி நடந்திருக்கு சார். நீ பார்த்தீங்களா நீங்கள் இதை? சரி, அது இங்கே இந்த காட்சி கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டாங்க போல இருக்குது. கரெக்டாக அது அது தேவையில்லாததுன்னு தான் சார் எனக்கு தோணுது. உங்கள் கூட்டத்தில் பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக தான் ஆம்புலன்ஸை விடுறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஃபஸ்ட்டு ஏற்கனவே என்னென்ன பண்ணாங்கன்றதை பார்த்தோம். அந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்திலேருந்து ஒருத்தர் ஒரு லெட்டர் ஒன்று போட்டு ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சங்கம் கண்டிப்பு என்று சொன்னார்களாச்சா. ரெண்டாவது, தமிழகம் முழுக்க பல இடங்களில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எங்களை இழிவுபடுத்தி விட்டார், எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு வாழவே அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று பல காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டு ஒரு சில இடங்களில் எஃப்ஐஆரும் போட்டிருக்கிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ரெண்டு. மூன்றாவது, நேற்றும் திருச்சியில் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு இவங்க இது பண்ணிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கேட்டேன்னா, சார் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மயங்கி விழுந்தாருன்னு தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது உண்மையாகவும் இருக்கும், நான் மறுக்கலை. ஏடிஎம்கே கூட்டம் நடந்துட்டு இருக்குங்க, உடனே ஆம்புலன்ஸ் வாங்க, ஒருத்தர் உயிர் போகிற மாதிரி இருக்குன்னா நான் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக இருந்தேன்னா நான் இதெல்லாம் பார்க்காம எனக்கு உடனடியாக போய் எடுத்துகிட்டு போய் உயிரை காப்பாற்றணும். அந்த அடிப்படையில் வந்திருக்கலாம். வந்த பிறகு பார்த்தா எதுக்கு குறுக்க வந்த? இன்னொன்று, அந்த கூட்டத்தில் யார் மயங்கி விழுந்தா எங்கே மயங்கி விழுந்தான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் திருச்சி மாவட்ட திமுகவை சேர்ந்தவன், ஓகேவா? நானே என் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடக்கூடாது. சார் யார் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் அதிமுக மேடைக்கு பக்கத்தில் இருக்கேன், 5 நிமிஷத்தில் உயிர் போயிடும், நீ 3 நிமிஷத்தில் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆம்புலன்ஸ்கார வந்துட்டு போனா. இது என்னென்னா, இதுதான் அரசியல். இப்படி தான் நடக்கும், புரியுதா? இது யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புன்றதெல்லாம். ஆம்புலன்ஸ் ஊழியர், கர்ப்பிணி பெண் எல்லாரும் வந்து எமர்ஜென்சியில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் பண்ணுவாங்க. போய் நேராக ஜிஹெச்சில் அட்மிஷன் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் படுத்துருக்காரு சார். அதான் அந்த கர்ப்பிணி பெண் வந்து ஒரு டெக்னீஷியனா சார் அது ஆம்புலன்ஸில் அப்படின்னு தான் செய்தி வந்திருக்கு. அந்த கர்ப்பிணி பெண்ணும் ஒரு டெக்னீஷியனாக இருக்க முடியும். இது எப்படி கோஇன்சிடென்ட்டாக இருக்க முடியும்? ஏம்மா, ஒரு சாதாரண பெண் டெக்னீஷியனாக இருந்து பேட்டி கொடுக்கறதுக்கும் 7 மாத கர்ப்பிணி பெண் பேட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா? நிற மாத கர்ப்பிணியை போய் இப்படி பண்ணியிருக்காங்களே படுபாவிகள் அப்படின்னு உருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அல்லவா? திரு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, இது மனிதநேயமே இல்லாத ஒரு விஷயம். வாலியோட வந்துட்டார் பார்த்தீங்களா? அது லேசாக ஒன்றுனா போதும், கையில் எட்ரா பாக்கெட் எடுத்து கிளம்பிட்டு வருவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். தேர்தல் நெருங்குதுப்பா, 2 கட்சியும் செய்யும். அதை நான் சொல்லிடுறேன், 2 கட்சியும் செய்யும். அதிமுகவும் செய்யும், திமுகவும் செய்யும். பட் நீ கொஞ்சம் இது உள்ள உணர்ச்சி வசப்படாமல் வெளியிலேருந்து தள்ளி பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக அதை வெடி பார்க்கலாம். திரு இபிஎஸ் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. எப்போவுமே பிரச்சாரத்தின் போது இதை மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தால் அவங்க ஏதோ ஒரு டைமில் இப்படி தண்ணியில் இழக்கத்தானே சார் வேணும், கோவம் தானே வருமா? அப்போ நீங்கள் நல்லா கூட்டத்தை சேர்த்து டிஎம்கே திட்டினே இருப்பீங்க, ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு அப்புறம் இது கூட பண்ணலன்னா என்னமா ஆளுங்கட்சி வைங்க? ஏதாவது ஒன்று பண்ணி கெடுக்கிறதுக்கு இதை செய்யணுமா இல்லையா? அப்புறம் என்ன ஆளுங்கட்சி? இன்னொன்று, இது போன்ற தரந்தாழ்ந்த வேலைகளிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருக்கிறது. அதுதான் அவங்களோட ட்ரைட்டு, சரியா? அப்படி பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அப்ஜெக்டிவாக பாருங்கள், பண்ணுவாங்க. இன்னும் பல தொந்தரவு கொடுப்பாங்க. என்னென்னா, ஒரு பெரிய கட்சி இந்த ஒரு சின்ன கட்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு போலீஸ் விட்டு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதிமுக மாதிரி பெரிய கட்சிக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு போலீஸை விட்டு பர்மிஷன் கிடையாது அப்படின்ட்டுலாம் அடுத்த தடவை அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அதிகாரிகள் கவனமாக இருக்கணும், வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சீமான் மாதிரி இருந்துச்சுன்னா நீ கீழே வந்து அப்படின்ட்டு போயிடுவாங்க கண்டுக்காமல். அதிமுகன்றதுனால வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு உள்ளூர் எஸ்பி பயப்படுவார், புரியுதா? அதுவும் இப்போ அங்கே யார், திருச்சியில் யார்? செல்வ நாகரத்னம், ரைட்டா? அப்போ அவர் இருக்கார், ஏற்கனவே கிரிமினல் கேஸ் பெண்டிங்காக இருக்குது, வந்தால் தூக்கி ஜெயிலில் வச்சுருவாருன்ற பயம் இருக்குமா இருக்காதா? ஸோ மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் சொன்னாலும் சார் விட்டுலாம் சார். ஸோ அது ரூல்ட் அவுட்டு, ஓகேவா? அஃபிஷியலாக செய்ய முடியாது. அடுத்து என்ன செய்யலாம்? ஆம்புலன்ஸை விடுவோம். ஏற்கனவே ஒரு வாட்டி இபிஎஸ்ஏ ஓப்பனாக மிரட்டியிருக்காரு. ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் காலி ஆம்புலன்ஸ் போனால் தொண்டர்களே அடிப்பாங்க. இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி. ஏற்கனவே தலைவர் ஏப்பா பேரை செக் பண்ணுப்பா, யாருன்னு செக் பண்ணு, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் அதிமுக தொண்டர்கள் இருக்க இடத்துல நடுவில் போய் கொய்யின்னு சத்தத்தை போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸை கொண்டு போய் நிறுத்தினா கண்டிப்பாக அடிப்பாங்க. அதை வச்சு ஒரு கேஸை போட்டு விடுவோம். அடுத்தது என்ன பண்ணோம், அடுத்த வாட்டியும் ஆம்புலன்ஸாக அனுப்புவோம் என்று செய்வார்கள். இதெல்லாம் எதிர்கொண்டு தான் நீங்கள் அரசியல் நடத்தணும்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், வாலியோட வந்தார் அவர். இது மனிதநேயமற்ற செயல். என்ன செத்துக்கிட்டு போயிட்டாங்களே யாராவது? அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பாட்டுக்கு கேம்பெயின் நடத்தி ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பீங்க, அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்போ இந்த கூட்டம் வந்து திமுகவை பயமுறுத்துதாங்க சார்? பயப்படாதது போல் நடிக்கிறார்கள், நிச்சயம் பயப்படுகிறார்கள். உளவுத்துறையும் சரி, சபரீசன் சாரோட பேனா நிறுவனமும் சரி,
தொடர்ந்து சர்வே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பழனிசாமி திருச்சி வந்துட்டு போயிட்டாருல்ல, நாளைக்கு போய் திருச்சியில் சர்வே எடுப்பாங்க. போன வாரம் ராணிப்பேட்டையில் எங்கே இருந்தார் இல்லையா, ராணிப்பேட்டை திருப்பத்தூரில் இருந்தார் இல்லையா, அங்கே போய் அவர் வந்துட்டு போன பிறகு ஜென்ரலாக சர்வே எடுப்பாங்க. அதிமுககாரனை விட்டுருங்க, அதிமுககாரனுக்கு தான் போடுவான். அவர் பிரச்சாரத்துக்கே வரலனாலும் அங்கே தான் போடுவாங்க. ஜென்ரலாக சர்வே எடுப்பாங்க. 2 மாதங்களுக்கு முன்பு எடுத்த சர்வேயோடு இதை ஒப்பிடுவார்கள். அப்போ திரு பழனிசாமி பிரச்சாரம் செய்துவிட்டு போன பிறகு வாக்கு சதவீதம் ஏறுகிறதா என்பதை அவர்கள் பரிசோதிப்பார்கள். இது போக நான் தான் சொன்னேனே, திமுக 5-6 வியூக வகுப்பாளர்கள் எடுத்து வச்சுருக்காங்கன்னு தனித்தனியாக பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போயிட்டு வர்ற இடத்துல எல்லாம் அதிமுகவோட பர்சன்டேஜ் உயருகிறது என்பது திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆம்புலன்ஸ் டெக்னிக்கை மனிதநேயம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் தோணும்ல. ஆமாம், பதிவு வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ஏம்பா என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டம் இருக்கிற நடு இடத்துலயே வந்து ஆம்புலன்ஸுக்கான தேவை ஏற்படுது, கூட்டத்துக்கு நடுவுலையே ஆம்புலன்ஸை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரிவர்ஸும் ஆகும். இப்போ நிக்கிதா மாதிரி பேசுகிறாங்க, இல்லை இப்போ இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரே பேசுகிறாரு அப்படின்னா பார்க்குற மக்களே நீதிபதிகள் மாதிரி நீதி வழங்கி பெண்ணை உடச்சிருவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு தெளிவாக தான் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காருல்ல, அவர் பேசுகிறது நம்மளுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு. அந்த வசூல் ராஜா MBBS படத்தில் கமல் பேஷண்ட்டை படுக்க வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பார், அதோடு ஒப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் செய்கிறார்கள். நீங்கள் பொய்யை ரொம்ப நாள் அரங்கேற்ற முடியாதுமா, கண்டுபிடிச்சிடுவாங்க. லோக்கல்லையும் ADMK-காரங்க இருக்காங்கல்ல, அப்புறமா போய் ஆம்புலன்ஸ் டிரைவரை விசாரிப்பாங்க, என்னப்பா எங்கேப்பா அடிபட்டுச்சு உனக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே நான் வேணுங்கன்னே விட சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க. இல்லைனா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவரோடு பணியாற்றக்கூடியவர்களிடலாம் விசாரித்து உண்மையை சொல்லிவிடுவார்கள். உதாரணத்திற்கு நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த அம்மா பேர் மறந்து போச்சு, அந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் நடக்கிறதுக்கு ஆசைப்பட்டுச்சு, அந்த அம்மா பேர் தேன்மொழி. எவ்வளோ ஒரு அழகான பேரை நீங்கள் மறந்துட்டீங்க. அந்த அம்மா யார் என்னன்றது அந்த தீர்ப்பு வந்த அன்று நமக்கு தெரியவில்லை. நாம் பதவி போட என்ன தூக்க போகிறாங்க போலீஸை விட்டுன்றது தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அந்த விஷயத்தை எடுத்து வெளியே விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க அதுக்கு கிளைம் பண்ணிக்கல, நாங்கள் தான் செஞ்சோன்னு. ஆனால் தேன்மொழி அந்த தனம் ட்ரஸ்ட், சேகர்பாபுவோட பினாமி தனம் ட்ரஸ்ட் அவங்க தான் நடத்துகிறாங்க. சேகர்பாபுவோட பல வருடமாக சேகர்பாபுவின் பினாமியாக திருமதி தேன்மொழி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். திமுகவில் மகளிர் அணி நிர்வாகியாகவும் இருக்கிறார் என்ற அந்த புகைப்படங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் விட்டது அதிமுக. அவங்க கிளைம் பண்ணிக்கல, எங்கேயும் அவங்க கிளைம் பண்ணிக்கல. அப்புறம் நம்ம இதுக்கு இருக்கோம் சொல்லி, ஆனால் சமூக வலைத்தளங்கள் அது பரவி இந்த அம்மா காய்கறி கடையும் வச்சுருக்கல, மொத்த வியாபாரம் பண்ணல, ரிப்பன் பில்டிங் வாசலில் நடக்கவும் ஆசைப்படவில்லை, இது திமுகவின் கைக்கூலி என்பது அம்பலப்படுத்தினாங்களா? இது மாதிரி இதுவும் அம்பலமாகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதான் அரசியல்ன்றேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி பாருங்கள். அதை நீ துப்புரவு தொழிலில் போடுறது நீ காலி பண்ணியா, தேன்மொழி நாங்கள் காலி பண்ணுறோன்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணாங்களா? இதான் அரசியல், இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது நானும் சொல்கிறேன், உண்மையிலேயே பர்சன்டேஜ் கூடியிருக்கு. பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்துவிட்டு வந்த இடங்களிலெல்லாம் எடுத்த சர்வேயில், தனியார் சர்வே, எனக்கு பெண்ணோட சர்வே டேட்டா எனக்கு கிடைக்காது, அங்கே இருப்பவர்கள் பணியாற்றுபவர்கள் சொல்லக்கூடிய தகவல் ஏறி இருக்கு. அண்டு சில கேண்டிடேட்ஸ் இண்டிபெண்ட்டாக சர்வே எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு வேணும்ன்ட்டு தனியார் நிறுவனங்களை வைத்து சர்வே எடுப்பாங்களா, அங்கேயும் ஏறி இருக்குது. மத்திய உளவுத்துறை சர்வே எடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா, அவர்களுடைய சர்வேலையும் ஏறி இருக்குன்னா 40 ரீச் பண்ணிட்டாங்கலாம் நான் சொல்லலை. 3 மாதங்களுக்கு முன்பு இருந்த நிலை இன்று இல்லை. 3 மாதங்களுக்கு முன்பு 19, 20ன்னு ஊசலாடி கொண்டிருந்தது, ஸ்லோவாக ரைஸ் ஆகி 25 ரீச் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த 5 மாதங்களில் 35 தொற்றுச்சுன்னா முடிஞ்சு. அமித்ஷா 39% வாக்குகளோடு நாங்கள் வெற்றி பெறுவோம்னு, எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த கணக்கு சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்பரை சொல்கிறாரு பாருங்க, 39% வாக்குகளோடு வெற்றி பெறுவோம். அப்போ அவங்க ஏன் வந்து அமித்ஷா அப்படி சொல்கிறாருன்னா, எவ்ரி வீக் தே டேக் சர்வே. எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரோ பண்ணலையோ ஒவ்வொரு வாரமும் சர்வே எடுக்கிறாங்க. வேலை அவ்வளோதான். ஒரு இந்த துப்புரவு தொழிலாளிங்க போராட்டம் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச உடனே இதை பற்றி ஒரு சர்வே, இது எப்படி மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினா. அதனால தான் அவங்க மீண்டும் மீண்டும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்கு ஒரு தனி ஏஜென்சி, அமித்ஷாவுக்கு ஒரு தனி ஏஜென்சி, மோடிக்கு ஒரு தனி ஏஜென்சி, இது போக தமிழ்நாடு பிஜேபிக்குன்னு ஒரு தனி ஏஜென்சி, நயினாருக்கு ஒரு தனி ஏஜென்சி, இவ்வளவு ஏஜென்சிகள் இருக்கின்றன. திரு பழனிசாமி அவர்களும் ஒரு ஏஜென்சி வச்சுருக்காரு, அது வேலை மட்டும் செய்யாது. அதனால் அந்த ஏஜென்சி பற்றி நான் சொல்ல விரும்பலை, ரைட்டா? அவர்கிட்டயே பொய்யா பவர் பாயிண்ட்டை போட்டு சார் 42 வருதுன்ட்டு அவர்கிட்டே உருட்டுறாங்க. அந்த தெலுங்கு தேச நிறுவனம் பிரம்மானியா அவங்க உருட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அவர்களை பற்றி பேசுவதுக்கு ஒன்றுமில்லை. ஸோ இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க.
இதில் வருது. இதை அவங்களும் பார்ப்பாங்களா இல்லையா? பார்க்கிறார்கள். பார்ப்பதனால்தான் நாங்கள் ஒன்றும் பயப்படலையே, நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு தான் பயப்படல, நாங்கள் நல்லா தான் இருக்கோன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஷாப்பிங்லாம் போய். அப்சல்யூட்லி. தலைவரே, பழனிசாமி பிரச்சாரம்லாம் அது ஒரு பிரச்சாரமாக கண்டுக்கவே இல்லை. நாங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிக்க போகிறோம், ஷாப்பிங் போயிட்டு ஜெயிக்க போகிறோன்னு சொல்லுவோம் தலைவரே. அது என்ன பண்ணுறது, ஈஏல போய் ஒரு வீடியோ போடுவோம் தலைவரே. அப்படியா? நல்லா இருக்குது, ரைட்டு, நல்ல ஐடியா, நானும் பார்த்ததில்ல, வாங்க போகலாம் என்று நீங்களும் அந்த சுற்றுலா செல்கிறார் அல்லவா, அந்த சுற்றுலாவிற்கு ஷாப்பிங்னு ஈஏல நடந்து. என்ன இதில் கொடுமைன்னா, நீங்கள் நானும் ஈஏ போனோன்னா நம்ம 4 பேர் தான் ஈஏக்கு போகிறோம் இல்லையா? இவர் போனார்னா எத்தனை போலீஸ் கூட போகணும், அந்த ரூட்டு பூரா எத்தனை பேர் நிற்கணும்? சட்டம் ஒழுங்கு டிஐஜி பாதுகாப்புக்கு முன்னே சென்று கொண்டு இருக்கிறார். டிஐஜியே போகிறாருன்னா டிசிஸ் இருப்பாங்க, ஏசிஸ் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு போலீஸு. துணை முதல்வர் தினேஷ் கிட்ட சொன்னால் போய் வாங்கிட்டு வர மாட்டான் அவன். சார், முதலமைச்சருக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக சார் ஆள் இல்லை. அதான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா, தினேஷ்க்கு சேர்த்து இவர் வாங்கிட்டு வருவார், நீ தான் கூட வரல, உனக்கு என்னப்பா வேணும், நான் சொக்கா சைஸ் சொல்லு. உண்மைம்மா, நான் தமாசுக்கு சொல்லம்மா. இன்றைக்கி தினேஷ் அந்தளவு வளர்ந்துட்டாரு. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. தினேஷ் ஒரு சாதாரண ஃபோட்டோகிராஃபரு. ஐஏஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள்லாம் பம்முறாங்க தினேஷை பார்த்து. அதை நகைச்சுவைக்கு சொல்ல, நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவர் கித்தாப் ஆகிட்டார். என்னென்னா, நான் தான் சொன்னேன்ல நேற்று, சிஎம்க்கு காதில் எதுவும் போகாதுன்னு. தினேஷ் மூலமாக மட்டும்தான் சிஎம் உலகத்தை அறிகிறான் போது தினேஷோட பவரை யோசிச்சு பாருங்கள். என்னை பற்றி சொல்லாதப்பா நான் காசு தருவேன், என்னை பற்றி சொல்லுப்பா நான் காசு தருவேன். புரியுதா? ஏன்னா மனைவி மூலமாக கூட அவர் செய்தியை அறிவதில்லை, மகன் மூலமாக செய்திகளை அறிவதில்லை. சபரீசம் பேசணுன்னா தினேஷுக்கு ஃபோன் அடிச்சு, சிஎம் எங்கே இருக்காரு, பேசலாமா, நைட்டு வீட்டுக்கு வர்றா, வர்றேன்னு சொல்லு. கனிமொழி ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் தினேஷுக்கு பேசி, உதயநிதி ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் தினேஷ்கிட்ட பேசணும். அப்போ தினேஷ் எவ்வளோ பவர்ஃபுல்லு. நேற்று கண்டிப்பாக வாங்கியிருப்பார் தினேஷ்க்கும் சேர்த்து. ஏன்னா அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார் சிஎம். அதனால போய் நீ அங்கே போய் சுற்றிடு அப்படின்னோடனே, இல்லைப்பா நீ வரலையா, எனக்கு 1000 வேலை இருக்குது, நான் டெப்டி சீஃப் மினிஸ்டர், நான் செக்ரட்டரியேட் இருந்து எல்லா ஃபைல் எல்லாம் பார்க்கணும், லா அண்ட் ஆர்டர் பார்க்கணும், நீ போட்டு சும்மா என்ன மாதிரி உங்கள் மாதிரி வெட்டியாக இருக்கேண்ணா, போங்க போய் ஷாப்பிங் பண்ணி ஷூட்டிங் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கோவப்பட்டிருப்பார் தினேஷ். அதனால் நேற்று இது எதற்காகன்னு கேட்டால், அதெல்லாம் எங்களை ஒன்றும் பயமுறுத்தலையே. அந்த கூட்டத்தை பார்த்து, அந்த கூட்டம் ஏற்படுத்தும் தாக்கத்தை பார்த்து தான் இப்போவே இப்படி இருக்க இவங்க கூட வேறு கூட்டணி கட்சி சேர்ந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், யாருமே கூட்டணிக்கு சேராத வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தேமுதிக உடச்சி விடு, பாமகலாம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை மூட்டி விடு. வேறு சிறு சிறு கட்சிகளை பற்றி பிரச்சனை இல்லை, இருக்கிறதுல பெரிய கட்சிகள்னால் இதுதான். வேறு யாரும் கண்டு கட்டின தூரம் வரைக்கும் சேர்ற மாதிரி இருந்தாங்கன்னா கூப்பிட்டு உடச்சி விடு. சார், மதிமுக போகிற மாதிரி இருக்குது, அதையும் உடையா, எப்படி உடைக்கிறது? அந்த கட்சியிலே உருப்படியாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் மல்லை சத்தியாதான், தூக்கு, தனி கட்சி ஆரம்பிக்க வையே, முடிஞ்சா? இதுதான் அரசியல். பயப்படுறாங்க. அதே போல் அந்த அதிமுக கூட்டணி மட்டும் இல்லை, அதிமுக கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம். கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களோடலாம் கட்டி உருண்டு சண்டை போட்டுனுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சேலத்தில் அடிதடி சத்தம் கேட்குது வெளியில் என்கிற அளவுக்கு ஊடகங்களில் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இந்த தங்கமணி அவர்கள்லாம் வந்துட்டு திமுக ஜாயின் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே சார், வந்துச்சா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிமுக இருக்க பெரிய தலைகளுக்கு வலை வீசிட்டு இருக்காரு. ஜூனியர் கவர்ஸ்டோரி வந்துச்சா? அதாவது அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, நான் இறந்து போனா அதிமுக கொடியை தான் என் மேல போர்த்தணும் அப்படின்ற அளவுக்கு தங்கமணி அவர் சொல்ற அளவுக்கே ஒரு நெருக்கடி இருந்தது அவருக்கு. நேற்று ஒரு பழனிசாமியோடு கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த தங்கமணியை பார்த்தீர்கள் என்றால், மாஸ்க் போட்டுக்கிட்டு நின்னார் பார்த்தீங்களா? அவருக்கு த்ரோட்டில் ஒரு மைனர் சர்ஜரி. டாக்டரு வெளியிலேயே போகக்கூடாது, இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, ஏஜ் ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா கஷ்டன்றதுனால டாக்டர் போகவே கூடாதுன்னாரு. ஆனால் இந்த மாதிரிலாம் நியூஸ் வரும்போது, அதுவும் அவர் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட பிரச்சாரத்திற்கு தங்கமணி செல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? உடம்பெல்லாம் படுத்ததே போயிட்டார் திமுகவுக்குன்ட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும்? ஸோ டாக்டர்களின் அறிவுரையெல்லாம் மீறி திரு தங்கமணி ஏற்பாடு அவர் தானே பண்ண, அவர் தானே பொறுப்பாளர் திருச்சிக்கு. ஸோ ஏற்பாடெல்லாம் பண்ணி தங்கமணிக்கு பக்கத்தில் நின்றுருந்தார். முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணின்ட்டு ரொம்ப பெருமையோடு சிலாகித்து தான் திரு பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஒரு தங்கமணியை வச்சுக்கிட்டு பேசினார். இதுதான் பண்ணணும் டிஎம்கே, புரியுதா? அவங்க உள்ளூரை பயப்படுறாங்க. அவங்களுக்கும் தானே சர்வே எடுக்க தெரியும். 6 மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் தேர்தல் வைத்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிப்போரின் சதவீதம் 42% இருந்துச்சு. ஸ்லோவாக அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று கூறக்கூடிய ஆளும் கட்சிக்கு மீதான அதிருப்தி உணர்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. எதுக்கு வார வாரம் சர்வே எடுக்கிறாங்க தெரியுமா? இந்த இன்க்ரீஸை
மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அதிகரிக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்வே எடுக்கிறாங்க. ஸோ இது இந்த ஒவ்வொரு விஷயமும் இன்க்ரீஸ் பண்ணோம். தூய்மை பணியாளர்களை கையாண்ட விதம்,